இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, தேவன் உங்களுக்காக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். God has great plans for you. வசனம் எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் என்ற நாட்டில் சிறைப்பட்டிருந்தார்கள். இல்லை, அவங்க தங்க நாட்டை இழந்தாங்க. தேவ ஆலயம் அழிக்கப்பட்டது. எதிர்காலம் முழுவதும் இருட்டாக தோன்றியது. எல்லாமே முடிஞ்சிருச்சு என்ற ஒரு நிலையில் இருந்தவர்களுக்கு தீர்க்கதரிசி எரேமியா மூலியமாய் தேவன் பேசுகிறார். இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். பாருங்க, இந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு அடிக்கடி மேற்கோள் காட்டும்போது இந்த வார்த்தைகள் தேவனால் தண்டிக்கப்படும் மக்களிடம் பேசப்படுகின்றன என்பது பெரும்பாலும் அது கவனிக்கப்படுகிறது இல்லை. ஆனால் உண்மை என்னன்னா, அவருடைய மக்களை தம்முடன் ஒரு சரியான உறவுக்கு மீட்டெடுப்பதற்காகவே இந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறார். பாருங்க, நம் தகப்பன், நம் தேவன் நமக்கு ஒரு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஒருபோதும் தண்டிப்பதல்ல. அவர் சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். பாருங்க, எந்த ஒரு தகப்பனும் தம் பிள்ளைகளை மரணத்துக்கு ஏதுவாய் விட்டு கொடுக்க மாட்டாங்க. உலக தகப்பனே அப்படி இருக்கும்போது பரம தகப்பன் நம்மேல் எப்படிப்பட்ட திட்டம் வைத்திருக்கார் என்று இன்றைக்கு தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அன்றைக்கி அந்த மக்களுக்கு பாருங்கள் உறவு இருந்தது. ஆனால் இன்றைக்கு நமக்கு அந்த உறவு வெளிப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. அன்றைக்கு அவங்களுக்கு சட்டம் வழியாக தான் அணுக முடியும் பாருங்கள் தேவனை. ஆனால் இன்றைக்கு நம்ம கிருபை வழியாக தேவனை நம்ம அணுக முடியும். அவங்களுக்கு அன்றைக்கி பயம் கட்டுப்பாடெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது தெரியுமா? அன்பு, அந்த உறவு இருக்குது. ஹல்லேலூயா. அப்போது தேவ பக்தியில் வளர வேண்டும். தேவ பக்தி மீட்பிலிருந்து தான் தொடங்குகிறது. பாருங்க, தேவனுடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் பழையவைகள் ஒளிந்து போய் புதியவைகள் உண்டாகும் செயல்முறையை மீட்பு என்று பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:12 நீங்கள் பார்க்க முடியும். பாருங்க, வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நான் உங்களுக்காக வைத்திருக்கும் திட்டங்களை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவை உங்களை செழிப்பாக்குவதற்கான திட்டங்கள், உங்களுக்கு தீங்கு விளைவிப்பதற்கானவை அல்ல, உங்களுக்கு நன்மையையும் எதிர்காலத்தையும் கொடுப்பதற்கான திட்டங்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க, தேவன் நான் உங்களுக்காக வைத்திருக்கும் திட்டத்தை நான் அறிவேன் என்று சொல்லவில்லை. இல்லை, அப்படி சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்காக வைத்திருக்கும் திட்டங்களை நான் அறிவேன். அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூரல் பார்க்குறோம், திட்டங்களை என்று பார்க்குறோம். அப்போது நிறைய பிளான்ஸ் நம்ம மேலே வைத்திருக்கிறாரு. பாருங்கள், இன்றைக்கு நம் சூழ்நிலையில் ஏதாவது நம்ம ஜெபித்ததோ இல்லாட்டி நம்ம செய்கிற காரியங்களோ படிக்கிற காரியங்களோ ஏதோ வாய்க்கல, ஏதோ சரியில்லை, நம்ம நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னும் போது அந்த இருதயம் சோர்வுக்குள்ளாக போய் என்னென்னவோ தவறான முடிவுகள் எடுக்குது. அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. இப்படி தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்க இருந்தாப்பாங்க. அவ்வளோதான், நாங்கள் இதோட முடிஞ்சது, தேவன் நம்மளை நினைக்கல, விட்டுட்டாரு, கை விட்டுட்டாரு என்ற ஒரு நிலையில் அவங்க இருந்ததுனால தான் அந்த வாக்குத்தத்தம் அவங்களுக்கு சொல்லப்பட்டது. பாருங்கள், இன்றைக்கு அதே வாக்குத்தத்தம் தான் தேவன் நமக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார். இப்போ நீ 0ல் இருக்கலாம், ஆனால் அதை நான் கூட்ட முடியும், என்னால் அதை கூட்ட முடியும், அதை நான் பெருக்க முடியும். அப்படிப்பட்ட வல்லமை எனக்குள்ளாக இருக்குது. நீ என்ன எதிர்பார்த்துருக்கிறியோ அந்த முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படி நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை எனக்கு தெரியும், நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். அந்த நினைவுகள் எப்படின்னா, அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஒரு காரியத்தை பெருசாக நினச்சிருப்போம், அது நடக்கலைன்னொன்னே அவ்வளோதான், முடிஞ்சது நம்ம லைஃபே. இல்லை, எத்தனை பேர் அந்த சூழ்நிலை நீங்கள் கடந்து போயிருப்பீங்கன்னு தெரியல. நான் நிறையா கடந்து போயிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் அற்புதகரமாக பாருங்கள், அவருடைய பார்வையில் நமக்கு தான் ஒரு திட்டம் அப்படின்னா ஒன்று தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அவருடைய பார்வையில் எத்தனை திட்டம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. பாருங்கள், நீங்கள் ஒரு திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஃபெயிலியர் ஆயிட்டீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தினா கர்த்தர் 2வதாக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் உங்களுக்கு. பாருங்கள், அந்த திட்டமும் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கூட 3வது திட்டம் ஒன்று வைத்திருக்காரு. அதுவும் நம்மளுக்கு வாய்க்கலை, சரி வரலன்னா அடுத்தடுத்து ஒரு திட்டங்களை நம்மளுக்கு வைத்து கொண்டே இருக்கிறாரு. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. பாருங்கள், நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, இல்லை, கர்த்தர் நினைச்சா அந்த சூழ்நிலையிலும்
உங்களுக்கு சாதகமாக்க முடியும். அதை நன்மையாய் மாற்ற முடியும். அந்த சூழ்நிலையிலும் அந்த ஒரு திட்டத்தை கொடுத்து உங்களை உயர்த்த முடியும். ஹல்லேலூயா! அதுதான் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த திட்டங்கள் எப்படிப்பட்ட திட்டங்களா இருக்கும் தெரியுமா? உங்களை செழிப்பாக்குவதற்கான திட்டங்கள். உங்களுக்கு தீங்கு விளைவிப்பவை அல்ல. பிதாவாகிய தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் ஒவ்வொரு திட்டமும் உங்களை செழிப்பாக்குவதற்கும் மட்டுமே. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா! பாருங்க, எவ்வளோ அற்புதமான தேவன் நமக்கு இருக்கிறார் இல்லை? அதனால் ரொம்ப நிதானமாக இருப்போம். அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட்டு தவறுகளை செய்ய வேண்டாம். பாருங்க, பொறுமையாய் காத்திருப்போம். பாருங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க, ஜெபிங்க, தேடுங்க. உங்கள் முழு இருதயத்தோட தேவனை தேடுங்க. அவர் கண்டிப்பாக நீங்கள் காண்பீர்கள் அவரை. அவர் உங்களுக்கு நன்மைகளை வைத்திருக்கார் என்றும் உங்கள் வாழ்க்கைக்கென ஒரு திட்டத்தை வைத்திருக்கார் என்று விசுவாசியுங்கள். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்டது போல் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் அப்படியாக அதை ரிசீவ் பண்ணுறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் சூழ்நிலைகளோ, எங்களுடைய ஆண்டவரே எதிர்மறையான காரியங்களையோ, எங்கள் பலவீனங்களையும் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய தோல்வி அடைந்த நிலையும் நாங்கள் பார்த்து சோர்ந்து போகாதபடி, ஜீவனுள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், அற்புதங்களை அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் எங்களோடு இருந்து பெரிய பெரிய திட்டங்களை நீர் வைத்திருக்கிறீர் என்று விசுவாசத்தோடு செயல்படவும், நம்பிக்கையோடு காத்திருக்கவும் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.